காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூட RSS ஊடுருவி RSS சேவம் செய்யக்கூடிய கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் கூட நேற்றைக்கு முதல் நாள் தீவெட்டிப்பட்டியில கோவில் நுழைவுக்காக நாம் முயற்சி செய்கிறோம். கோவில் நுழையணும் அப்படிங்கிறது தந்தை பெரியாருடைய கொள்கை. கோவில்ல போகணும் அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதா டாக்டர் கலைஞருடைய கொள்கை. கோயிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதா பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. ஆனா இந்த கொள்கைகளை உருவாக்கி கொண்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தீவெட்டிப்பட்டியில் தலித்துகள் உள்ள நுழைந்தா அடிச்சு நடத்துறான். இதுக்கு அங்க ஒரு SP ஒருத்தர் அருண் கபிலன் பேரு. கோவில நுழையக்கூடாதுன்னு சொல்றவங்க கைது செய்ய உனக்கு துப்பு இல்ல, உனக்கு துணிச்சல் இல்ல. ஆனா தலித்துகள் உள்ள நுழைஞ்சா அவங்கள வீடு போகுது நீ அடிக்கிற. திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பகை சக்தியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS சங் பரிவார கும்பலை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கின்றோம். அவங்களே எதிர்க்கிறோம், நீ ஏமாத்துறோம் அப்படிங்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய தேசிய இனங்களை பாதுகாக்க வேண்டும், தேசிய இனங்களுக்குள்ள ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ள நுழைவதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக சக்திகளே, தோழர்களே, உறவுகளே, இந்த சமத்துவம் அழித்துவிட்டு சமத்துவத்துக்காக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது.